அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான ஒரு நாள் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டெர்மினல் 2 பிரதமர் முழு வேக பொத்தானை அழுத்தினார். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் டெர்மினல் 2வை சார்ந்ததாக இருக்கிறது. விரைவில் டெர்மினல் 2 ஓப்பன் பண்ணுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான சகல வசதிகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான சேவை என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த மாதிரியான டெர்மினல் ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், விமான சேவையினுடைய கட்டணங்கள் குறைவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த விமான நிலையம் திறப்பதற்கு நாமும் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். நாம் உழைக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிகளும் சிறப்பாக இருந்தால் நாமும் என்ன செய்வோம், சிறப்பாக இருப்போம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி அப்படி பார்த்தீங்கன்னா, வாகனம் ஓட்டும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, திடீர்னு ஒரு கால் வந்துடுது. அந்த கால் அட்டன் பண்ண போகக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது கேமரா இருந்து ஒன்று அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், 300 தினார் அபராதம் கட்ட வேண்டி வரும் என்ற ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமான முறையில் கேமரா இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ தான் யாராக தான் அடித்தாலும், ஃபோன் அட்டன் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு செகண்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கேமரா பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் 300 தினார் பணம் கட்ட வேண்டி வரும் என்பது ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, குவைத்து முழுவதும் மாபெருமான ஒரு பாதுகாப்பு அதிரடி சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிரடி சோதனையில் 187 பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். மேலும் 445 போக்குவரத்து விதிமீறல்களும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய, அதாவது சராசரி பரிசுத்தப்படப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய மினிஸ்ட்ரி அதிகபட்சமான தேடல் வேட்டைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேடல் வேட்டைகளை நானும் மாட்டுப்படலாம், நீங்களும் மாட்டுப்படலாம். ஆகவே எங்கே வெளியே சென்றாலும் சிவில் ஐடி எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சட்டவிரோதமான செயல்கள் எதிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் நம்ம என்ன செய்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்க. ஜிலிபல் சோய்க்கில் கேபிள், செம்பு மற்றும் கார் உதிரி பாகங்களை திருடியதாக 45 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல 1 தினார் 2 தினார் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இப்படியும் போய் என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கொண்டு கைதாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நச்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத்.